அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவிட்ட நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், உங்கள் குணாதிசயம் என்ன, லைஃப்பில் என்னென்ன நடக்கும், என்னென்ன தசா புத்தி போகும், என்னென்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருப்பீங்க, என்னென்ன பிளானட்டோட தாக்குதல் இருப்பீங்க, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அவிட்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்கு வந்துடும், கும்பராசிக்கு வரும். அவிட்டம் 1, 2, 2ஆம் பாதம் வந்து மகர ராசிக்கு வரும், 3, 4ஆம் பாதம் வந்து கும்பராசிக்கு போயிடும். இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம், ஒரே நட்சத்திரம் தான், ஆனால் 2 ராசிக்கு வரும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா துடிப்பானவர்களாக இருப்பீங்க, கோவக்காரங்களாக இருப்பீங்க, பிடிவாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க, கோவம் வந்தால் வந்த மாதிரி இருக்கும், வைராகத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க, பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க, ஒரு கிரிப்பான ஒரு ஆட்கள்னு சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் அடுத்தவங்கள்ட்ட இறங்கி போகவே மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறமை, கட் அண்ட் ரைட்டாக நடந்துக்கிறது, ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறதெல்லாம் இந்த அவிட்டம் மகர ராசிக்காரங்க தான். அதே கும்பராசிக்காரங்கிறது கொஞ்சம் நிதானமாக இருப்பாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிப்பாங்க. கோபம் இருக்கும், கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் கோபம் இருக்கும், நிதானம் இருக்கும், பொறுமை இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை போய் இறங்கி மாட்டிக்க மாட்டாங்க. ஏதோ மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை வெட்டு ஒன்று துண்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரங்கிட்ட பொறுமையாக இருக்கும், ஆனால் கோபமும் இருக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க மாறும். பார்த்திங்களா, மகரத்துக்கு ஒரு கேரக்டர் வரும் அவிட்டம், கும்பத்துக்கு ஒரு கேரக்டர் வரும். இது ஒரு சில இதுக்கு மாறும். சரிங்களா? ஏன்னா அது உடைப்பட்ட நட்சத்திரங்கிறனால அப்படி இருக்கும். பொதுவாக அவிட்ட நட்சத்திரக்காரங்க பிடிவாதக்காரங்களா, கோபக்காரங்களா, வைராகம் மிக்கவங்களா, தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறவங்களா தான் கண்டிப்பாக இருப்பீங்க. நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி உடம்பு வந்து உஷ்ண உங்களுக்கு உஷ்ண தேகம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க. என்னதான் கோபம் இருந்தாலும் அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக தான் இருக்காங்க. சரிங்களா? அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கனாலே உங்களுக்கு பிறக்கும் போதே செவ்வாதசை தான். செவ்வாதசை பிறக்கும் போதே செவ்வாதசை நடந்திருக்கும். அது ஜாதகத்தில் எங்கே செவ்வாய் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி லைஃப் போயிருக்கும். 7 வருஷம் செவ்வாதசை. இதே நீங்கள் 1ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னா 7 வருஷம் தசையை நடத்தியிருப்பார். இதே நீங்கள் 3ஆம் பாதத்துலலாம் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 வருஷம் தான் தசையை நடத்தும். 2வது ராகு திசை வருங்க. கிட்டத்தட்ட ஒரு சில பேருக்கு 3 வயசுலேயே ராகு திசை வரும், ஒரு சில பேருக்கு 5 வயசில் வரும், ஒரு சில பேருக்கு 7 வயசில் வரும். 2வதாக வரக்கூடிய ராகு திசை 18 வருஷம் ராகு திசை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20-25 வயசு வரைக்குமே உங்களுக்கு ராகு திசை வந்துடும். நீங்கள் ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வரும், 18 வருஷம் கிட்டத்தட்ட வந்துடும் உங்களுக்கு. ஆரம்ப பகுதின்னா நீங்கள் 7 வருஷம் செவ்வாதசையில் இருப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7லேருந்து 18 வருஷம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 25 வயசு வரைக்குமே உங்களுக்கு ராகு திசை வந்துடுங்க. 25-27 வயசு வரைக்குமே 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை வந்துடும். அப்போ இந்த ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தசையாக இருக்கும். ஒரு சில பேருக்கு 5 வயசில் வரும். 5 வயசில் வந்து ராகு திசை எத்தனை வருஷம் நடக்கும்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 22, 22, 23 வயசு வரைக்கும் ராகு திசை வந்துடும். அந்த ராகு தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய வலை விரிக்கக்கூடிய கிரகம். சின்ன வயசுல லவ் ஃபெயிலியர் ஆகுறது, இந்த 22-23 வயசு வரைக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கையை அத்தனை அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருங்க. சின்ன வயசில் லவ் ஃபெயிலியர் ஆகுறது, சின்ன வயசில் குடும்பம் கஷ்டப்படுறது, வறுமையில் வாடுறது, அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி இல்லாமல் போகிறது, அப்படி வீடே இருட்டடைஞ்சிருக்கிறது, அப்படியே சாப்பாடு துணிமணிக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க. அது எல்லாமே இந்த ராகு திசையில் தான். 22-23 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் டெவலப் ஆகிறாங்க. பார்த்தீங்களா, 3வது வரக்கூடிய குரு திசையில் தாங்க டெவலப் ஆவாங்க. ஆரம்ப பற்றி கஷ்டமாக இருக்கும். 22-23 வயசு வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துவாங்க. இவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் போகும், வீடே இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கும், காசு பணத்துக்கு பிரச்சனை, குடும்பத்தில் வறுமையிலே வாழ்க்கையை ஓட்டுறதெல்லாம் பாருங்கள் இந்த ராகு திசையில் தான் நடக்கும். ஒரு சில பேர் தான் நல்லா இருக்காங்க. கிட்டத்தட்ட 22-23 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பான்வித் செல்வர் பொண்ணு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சின்ன வயசுலேருந்து நல்ல சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கையில் ஒரு சில பேர் வாழ்கிறாங்க. என்ன காரணம்னா ராகு கெடாமல் இருக்கும். ஜாதகத்தில் ராகு கெடாமல் இருக்கும். குருவோட தொடர்பில் இருக்கும், ராகு சுக்கிரனோட தொடர்பில் இருக்கும், சந்திரன் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனோட தொடர்பில் இருக்கும். கண்டிப்பாக ராகு யோகத்தை செஞ்சுருக்கும் அவங்களுக்கு. அவங்க தான் நல்லா இருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய அந்த வரக்கூடிய ராகு திசை பிரச்சனையை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா 18 வருஷம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அனுபவம் இந்த ராகு திசையில் கற்றுக் கொடுக்கும். ராகு நல்லா இருந்தால் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு கெட்டு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இல்லீகல் கான்டாக்ட் வருது, உலகத்தில் இருக்க அத்தனை இன்பத்தையும் அனுபவிக்கிறது, அத்தனை பிரச்சனைகள் அனுபவிக்கிறது, அத்தனை கெட்ட பழக்கங்கள் அனுபவிக்கிறது எல்லாமே இந்த ராகு திசையில் தாங்க நடக்கும். ராகு கெட்டு போயிருந்தா. ராகு திசை ரொம்ப முக்கியமான திசை. ஏன்னா ஒரு மனுஷனை மாற்றி அமைக்கிறதே ராகு தான். சட்டத்துக்கு புறம்பான செயல் செய்கிறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் கான்டாக்ட், அடுத்தவங்களோட கான்டாக்ட் ஏற்படுறது, தொடர்புகள் ஏற்படுத்துறது எல்லாம் இந்த ராகு திசையில் தான் நடக்கும். ஏன்னா ராகு வந்து சுகபோகத்துக்கு அதிபதி, உல்லாசத்துக்கு அதிபதி, உலகத்தில் இருக்க அத்தனை யோகத்தையும் போகத்தையும் அனுபவிக்கிறது எல்லாமே இந்த ராகு திசையில் தான்.
ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். 3வது வரக்கூடிய குரு தசைங்க, அந்த குரு வந்து 16 வருஷம் தசைன்னு எடுத்துவாருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 வயசில் ஒரு சில பேருக்கு ராகு தசை முடிஞ்சிடும். ஒரு சில பேர் 22 23 வயசு வந்துச்சுன்னா உங்களுக்கு 16 வருஷம் குரு தசை. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்குமே உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 38 40 வயசு வரைக்குமே உங்களுக்கு ராகு திசை நடந்துடும். சரிங்களா? சரி, குரு திசை வந்துடும். அந்த குரு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக அந்த குரு திசை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 23 24 வயசுக்கு அப்புறம் ஒரு சில பேர் டெவலப் ஆகிறாங்க பாருங்கள். 10 வருஷம் 15 வருஷம் நல்லா இருக்காங்க பாருங்கள். அந்த குரு திசையில் தான் நல்லா இருப்பாங்க. குரு ஜாதகத்தில் நல்லா இருக்கும். சார் நான் சின்ன வயசில் கஷ்டப்பட்டேன், 22 வயசுக்கு அப்புறம் தான் 20 வயசுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை மாறிச்சு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த 35 36 வயசு இல்லை 37 38 வயசு வரைக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி வரும். என்ன காரணம்? அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய குரு திசை தான். குரு வந்து நல்ல கிரகம், நல்ல பழக்க வழக்கங்கள் கொடுக்கும். ஒரு சில பேர் ராகு திசை 22 23 வயசு வரைக்கும் கெட்ட பழக்கங்கள் இருந்தாலுமே அந்த குரு திசை வந்து அவங்க ஆளையை மாற்றி விட்டுரும், நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா குருங்கிறது நல்லவர், ராகுங்கிறது இருக்கிற இடத்த பொறுத்து பச்சோந்தி கிரகம். அப்போ குரு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா எப்படின்னா மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, தனுசு லக்னத்தில் இருப்பீங்க, விருச்சிக லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த 6 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு யோகத்தை செய்வார். கண்டிப்பாக யோகத்தை செய்யும். குரு நல்லது பண்ணுவார். அது குரு கெடாமல் இருந்துச்சுன்னா அந்த 16 வருஷம் டாப்பில் இருப்பீங்க நீங்கள். குரு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா. குரு சனியோட சேரக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது, கேதுவோட சேர்ந்தால் கூட பரவாயில்ல, அது கேல யோகமாக உங்களுக்கு மாறும், கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். சரிங்களா? ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் குரு வந்து நல்லது பண்ணுறது இல்லைங்க. அவயோகி கிரகம், அந்த லக்னத்துக்கு கெட்ட கிரகமாக வரனால கெட்டதான் கண்டிப்பாக பண்ணுவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 35 கிட்டத்தட்ட 36 37 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு சனி திசை வரும். சனி திசை ரொம்ப முக்கியமான திசை, உங்களுக்கு முக்கியமான திசை சனி திசை. கிட்டத்தட்ட 50 55 கிட்டத்தட்ட 53 இல்லை 50 வயசு வரைக்குமே ஒரு சில பேருக்கு சனி திசை முடிஞ்சிடும். அந்த 19 வருஷம் வரக்கூடிய சனி திசை தாங்க யோக திசையாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல லக்னம், துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கன்னி லக்னம், மிதுன லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், ரிஷப லக்னம் பிறந்தவங்களுக்கு சனி வந்து ராஜயோக அதிபதி கிரகமாக வருவார். கண்டிப்பாக சனி திசை நல்லது பண்ணும். சனி வந்து சுபகிரகங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா ஆரம்ப பகுதி ஒரு சில பேருக்கு வந்து பாருங்கள் 35 36 வயசு வரைக்கும் நல்லா இருக்காது, ஆனால் சனி திசை நல்லா இருப்பாங்க. ஏன்னா குரு சனி சேர்ந்துட்டா குரு திசை நல்லா இருக்காது, ஆனால் சனி திசை கண்டிப்பாக நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து 17 வருஷம் உங்களுக்கு புதன் திசை வரும். அந்த புதன் திசை ஒரு யோகமான திசையாக இருக்கும். கண்டிப்பாக யாருக்கு? ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க, மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க, துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் புதன் யோகத்தை செய்வார், பரிபூர்ண யோகத்தை செய்வார். மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட புதன் திசை பக்காவாக வேலை செய்யும், நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. புதன் திசை நல்லாயிருக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை வேலை செய்யாது. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் அசிங்க அவமானம், வம்பு வழக்கு, கடன் பிரச்சனை, கடைசி காலத்தில் 50 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வியாதி அனுபவிக்கிறது, கடன் அனுபவிக்கிறது, துன்பத்தை அனுபவிக்கிறது எல்லாம் இந்த புதன் திசையில் நடக்கும். மேஷம் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. அது மறைமுகமாக கெட்டு போச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு, இனிமேல் எப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன அனுபவிப்பீங்க, இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். அதை மீறி உங்களுக்கு கோச்சார பலனோ ராசி பலனோ பயிற்சி பலனோலாம் வேலை செய்யாது உங்களுக்கு. இதுபடி தான் உங்கள் வாழ்க்கை போகும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா 35 36 வயசுக்கு அப்புறம் தாங்க சார் நல்லா இருக்கேன். ஒரு சில பேருக்கு பாருங்கள் 50 வயசுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருந்திருக்கும், நல்லாலாம் போயிருக்கும். அதுதான் காரணம். அதுதான் 100% வேலை செய்யும். சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுது, எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, இல்லை பிரச்சனை தான் வருமா, எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதில் கவனமாக இருக்கணும், எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு மைண்டு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடச்சிரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.